ஈழத்தமிழர்களுக்கு செய்த துரோகம் சொந்த மண்ணில் எதிரிகளால் எதிர்த்து நின்று வெற்றி பெற முடியவில்லையோ அவர்களை எதிர்த்து நின்று வெற்றி பெறுகிற இடமெல்லாம் மரண அடி விழுந்துட்டு செய்த துரோகம் சும்மா விடுமா? இந்த நாட்டுக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சிங்கள அரசுக்கு உறுதுணையாக இருந்தது. காங்கிரசும் திராவிட முன்னேற்ற திமுக என்ற கட்சியை ஈழத்தமிழர்களுக்கு செய்த துரோகம், சொந்த மண்ணிற்கு செய்த துரோகம், இந்த தேசத்தை எப்படி எதிரிகளால் எதிர்த்து நின்று வெற்றி பெற முடியவில்லையோ, துரோகத்தால் பீத்தி இந்த மண்ணை ஆண்டார்களோ, அதே மாதிரி ஈழத்தமிழர்களை எதிர்த்து நின்று வெற்றி பெற முடியல. அது துரோகத்தால் வீழ்த்தப்பட்டான். அந்த கட்சி இன்றைக்கு இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தன் கண்ணு முன்னே சிறந்து கிடக்கு, உடஞ்சி கிடக்கு. இன்றைக்கு காங்கிரஸ் போகிற இடமெல்லாம் மரண அடி விழுந்துக்கிட்டு இருக்கு. காங்கிரஸை இந்த மண்ணிலிருந்து பிடுங்கி வேரோடு மண்ணோட புதைக்க போகிறாங்க. என் தமிழீழத்துக்கு செய்த துரோகம் சும்மா விடுமா? இந்த நாட்டுக்கு செய்த துரோகம் சும்மா விடுமா? உலக அரங்கில் இந்தியாவை நிமிர்ந்து நிற்கின்ற நேரத்தில் தலைகுனிய வைத்தது இந்த காங்கிரஸ் ஆட்சி. இன்றைக்கு உலகம் முழுக்க இந்தியாவை நிமிர்ந்து பார்க்குறா, இந்தியாவை வரவேற்கிறா. உலக அரங்கில் இந்தியர்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பும் இருக்குது என்றால் நிச்சயமாக பிஜேபி வந்த பிறகு, மோடி அவர் வந்த பிறகு இந்த நாடும் நாட்டு மக்களும் பெருமை கொடுக்கிறார்கள். அதனால தான் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எவ்வளவு அசிங்கத்தை பூசினாலும் இந்த மக்கள் தானாக முன்வந்து துடைத்து அந்த காங்கிரஸை எல்லாம் தூக்கி வெளியே போட்டு இன்னைக்கு ஆள வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் ஈழத்தமிழர்களை கொன்று குவித்தது சிங்கள அரசு என்றால் அந்த சிங்கள அரசுக்கு உறுதுணையாக இருந்தது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும். இன்றைக்கு இந்திய முழுக்க காங்கிரஸை ஓட வென்றாங்க. அதே மாதிரி தமிழகத்தில் நிச்சயமாக திமுக என்ற ஒரு கட்சியை குளித்தோடி பதிப்பாங்க. அதற்கு என் தமிழர்கள் கொஞ்சம் கண்பிடித்து கொள்ள வேண்டும். இந்த இந்திய தேசத்தில் தமிழகத்தில் எப்போது எடுத்தாலும் திமுக இல்லை என்றால் இங்கே பட்டியல் சமுதாயம் மேலுக்கு வந்திருக்காது ஒரு போலியான பிம்பம். ஆனால் ஒவ்வொரு முறையும் திமுக என்றைக்கெல்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கிறதோ அன்றைக்கெல்லாம் பட்டியல் சமுதாயம் அதிகமான தாக்குதலை நடத்திருக்கு, அதிகமான தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு. இந்த பட்டியல் சமுதாயம் கீழ்வெண்ணி படுகொலை, மாஜாரிட்டி எஸ்டேட், இது இரண்டுமே பட்டியல் சமுதாயம் எங்களுக்கு அதிகாரம் வேணும்னு போராடல, நாங்கள் உழைப்பு இந்த கூலி ஏற்றி கொடுங்கன்னு போராடியது. அவர்களை துன்புறுத்தி சாகடித்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதில் அண்ணாதுரை ஆண்ட பொழுது கிட்டத்தட்ட 44 பேர் உயிரோடு ஈர்த்து கொலை செய்யப்பட்டார்கள். அதில் ஒரு 6 பேர் தப்பிச்சு வெளியே வரும்பொழுது அவர்களை அடித்து உதச்சி மீண்டும் அந்த நெருப்புக்குள்ள தூக்கப்பட்ட கொடூரங்கள் பார்த்தீங்களா? அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்தது. அன்றைக்கி இருந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு நினைக்கிறேன் அவர்கள் தலைமையில் நடந்தது. இன்றைக்கி சுறாமிசல் வந்து என்ன சொல்லுது, நாயுடு என்றால் எங்களுக்கு சாதனையாக தெரிகிறது, அது சாதியாக தெரியலன்னு சொல்லி ஊட்டிகிட்டு இருக்காங்க. இப்பொழுதாவது இந்த தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தமிழர்களை சாதி வரி இருக்குது, சாதி ஒழிக்கும்னு சொல்லி தமிழினம் எல்லாத்தையும் அழைச்சிட்டு இவர்கள் தெலுங்கு தேசத்தை இந்த மண்ணில் கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள். தெலுங்குக்கு எதிரான கிடையாது, ஆனால் என் நாட்டில் என் மண்ணில் தெலுங்கு ஆளுதான் தவறுன்னு சொல்கிறேன். கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் போய் வாழலாம், ஆனால் அங்கே ஆள முடியாது. தமிழகத்தில் அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, வாழ்ந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. அதுக்கு சின்ன உதாரணம் தான் இன்றைக்கி திருவண்ணாமலை. முழுக்க எங்கேயும் பார்த்தாலும் தமிழ் இருந்தது, எங்கேயும் பார்த்தாலும் தமிழ் மட்டுமே இருந்தது. இன்றைக்கு இந்தியனை விடமாட்டோம்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை முழுக்க தெலுங்கை வச்சிருக்காங்க. அப்போ இவங்க நோக்கம் ஹிந்தி மொழியை எதிர்ப்பதல்ல, அவர்கள் மொழியை வாழ்வதற்கு. எங்கிருந்தோ வந்து ஒண்டி பிழைத்த இந்த கூட்டம் இந்த மண்ணில் வாழ்கிறது என்றால் இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்தவனுக்கு சூடும் சோழனையும் இல்லையா? உன்னை தமிழ் என்று சொல்லி இன்னமும் ஏமாத்திட்டு இருக்கானே, நீ ஏமாந்துட்டு இருக்கிறேயே. மற்ற மாநிலம் கண்விழித்து கொண்டான என் தமிழா, நீ எப்பொழுது கண்விழிக்கப் போகின்றாய்? இந்திக்கு எதிராக போராடியவர்கள் ஒருவனும் கூட தெலுங்கு மொழிக்கு எதிராக போராடவில்லை. ஏன்னா அங்கே ஆண்டுகிட்டு இருக்கான்.
நான் சொல்கிறேன், இன்றைக்கி எப்படி பீகாரில் இந்த துரோகி கூட்டங்கள், ஐக்கிய கூட்டங்கள் பிடுங்கி வெளியேற்றிவிட்டதோ, அதே மாதிரி தமிழகத்திலும் இந்த காங்கிரஸ் கூட்டணி, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுவதுமாக பிடுங்கி வெளியே போடணும். தமிழர்கள் நீங்கள் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இங்கே நடிகர்களெல்லாம் கொண்டு வந்து எப்படியாவது நாட்டை ஆடலாம், ஓட்டு பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவு கற்கின்றது. நான் இப்பயே சொல்கின்றேன், தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்தனியாக நிற்பாங்க. திராவிட கழகம், டிவிகே, நாம் தமிழர் கட்சி, இந்த பக்கம் அதிமுக கூட்டணி. இந்த திமுக உருவாக்கியதான் நாம் தமிழரையும் டிவிகேவையும் இங்கே ஒன்றா சேர மாட்டாங்க. இவர்கள் பாஜகவை, அதிமுக கூட்டணியும் கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ இவங்க எப்படி ஒரு போலியான கட்டமைப்பு கொண்டு வருவாங்கன்னா, டிவிகேவா டிஎம்கேவா டிவிகே சொல்லும் பொழுது இந்த மக்களுடைய பார்வை தானாக மற்ற கட்சிகள் போகும் பொழுது இங்கே திமுக ஆண்டுவிடும். ஏனென்றால் டிவிகே என்டிகே விட திமுக வலிமையானது. இது ஒரு உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு. மக்கள் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். எனவே பீகார் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு. நரேந்திர மோடி அவர்களுக்கும் அந்த மாநிலத்தின் முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு, அந்த மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.